أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு நாகரீக மனிதனை கட்டி எழுப்புதல். ஒரு மனிதன் நாகரிகமான மனிதன் என்று சொல்ல வேண்டுமானால் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு மனிதனை அவனுடைய தரம் உயர்த்துகின்றன. அவன் கண்ணியமிக்கவனாக, மதிப்புள்ளவனாக நடந்து கொள்கிற பொழுது அந்த மனிதன் மதிக்கப்படுகிறான். நல்ல கலாச்சாரமும் நாகரிகமும் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற பொழுது அந்த மனிதனின் மதிப்பீடு சிறந்த மதிப்பீடாக இருக்கின்றன. எனவே இதை வைத்துத்தான் ஒரு சமூகம் அல்லது ஒரு தேசம் நாகரிகத்தால் உயர்ந்திருக்கின்றன, வளர்ச்சி அடைந்து விட்டன என்று முடிவு செய்ய முடியும். அது அல்லாமல் ஒரு நாடு, ஒரு தேசம், ஒரு சமூகம் வளர்ந்து விட்டது என்பதற்கு அங்கு இருக்கக்கூடிய அழகிய கட்டிடங்களோ அல்லது தொழில்நுட்ப வளர்ச்சியில் உயர்ந்திருக்கிறதை வைத்தோ நாகரிகமான ஒரு நாடு என்று, தேசம் என்று சொல்லிட முடியாது. சம்பந்தப்பட்ட மனிதர்களை கவனத்தில் வைத்துத்தான் உயர்வுகள் பார்க்கப்படுகின்றன. எனவே அப்படியான ஒரு நாகரிகம் மனிதர்களிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சொல்வார்கள், மலேசியா என்கிற நாடு கல்வியில் முதலீடு செய்து அது உயர்ந்து இருக்கின்றன. சிங்கப்பூர் என்கிற நாடு மனிதவள மேம்பாட்டில் அந்த நாட்டின் பெருமை உயர்த்தப்பட்டிருக்கின்றன. ஐரோப்பியா பகுதிகளில் மனிதன் சிந்தனை வளத்தை மேம்படுத்தி அதன் மூலமாக அது பெருமையோடு வளர்ந்திருக்கின்றன. இவைகள்தான் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடிப்படை என்று புரிந்தால் உள்ளபடியாக அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஒரு அரபு அறிஞர் இப்படி சொல்கிறார், இதா அரத்த அன் தப்னி உம்மத்தன் அவில் வதன் ஃபப்தஅ பினாஅல் இன்சான் அனில் இல்மி வல் அக்லாக். நீ ஒரு உம்மத்தை, ஒரு சமூகத்தை, ஒரு நாட்டை வளப்படுத்த வேண்டும், உயர்வுபடுத்த வேண்டும் என்று விரும்பினால் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஃபப்தஅ பினாஅல் இன்சான், மனிதனை முதல்ல சரியான முறையில் கட்டமைப்புக்குள் அவனை உருவாக்கு. அனில் இல்மி வல் அக்லாக், கற்றல், அது மட்டுமல்ல பண்பாடு. இந்த பண்பாடும் கற்றலும் சேர்ந்து மனிதன் உருவாக்கப்படுகிற பொழுது அதை முதல்ல செய்த பிறகு என்னுடைய நாடு வளர்ந்து விட்டது, முன்னேறி விட்டது என்று நீ சொல்லிக்கொள் என்று ஒரு அரபு அறிஞர் இப்படி சொல்லுகிறார். இஸ்லாமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு தேசம், ஒரு சமூகம் நாகரிகத்தின் உச்சத்தை அடைந்து விட்டது என்று சொன்னால் மனிதன் எப்படி வளர்ந்திருக்கிறான், அவன் எந்த பண்பாடோடு இருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும். இஸ்லாம் மனிதனை எப்படி கட்டமைக்க சொல்லுகிறது, எப்படியான நாகரீக மனிதனாக ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன்கிட்ட முதல்ல இஹ்திராம், சிதுக், கண்ணியம், உண்மை, நேர்மை, மரியாதை, பொறுப்புணர்வு, இதெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிற காரியங்கள். சமூக உணர்வு, அதே போன்று அறிவுத்திறனை மேம்படுத்துதல், கல்வி, சிந்தனை, தன்னை அறிதல், பிறரை புரிதல், இந்த அம்சங்கள் தான் மனிதனை கட்டமைக்கின்றன. இப்படியான மனிதர்கள் ஒரு நாட்டில் இருந்தால் அல்லது ஒரு சமூகத்தில் இருந்தால் உண்மையிலேயே நாகரீக நாடு, நாகரீகம் வளர்ந்த சமுதாயம் என்று சொல்ல முடியும். பணத்தை வைத்தோ கட்டிடத்தின் அழகுகளை வைத்தோ அந்த நாடு முன்னேறிவிட்டது, அது மிக பிரம்மாண்டமான நாகரீகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. மனிதன் எப்படி உருவாக்க வேண்டும்? இன்னைக்கு பார்க்கிறோம், சில நாடுகளில் படிப்பாளிகளும் படைப்பாளிகளும் உருவாகிவிட்டார்கள், கல்லாமையை இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள், நாகரீகம் வளர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். இங்கு கேள்வி என்ன தெரியுமா? இன்சானியத் இருக்கிறதா உங்களிடத்தில்? மனித நேயம் உங்களிடத்தில் இருக்கிறதா? படிப்பாளிகள் உருவாகிட்டார்கள், மெய்தான். படைப்பாளிகள் உருவாகிட்டார்கள், உண்மைதான். ஆனால் மனித நேயமுடையவர்கள் எங்கிருக்கிறார்கள்? மரியாதையாக பேச தெரிகிறதா இன்னைக்குள்ள சமூகம், படித்திட்ட சமூகம்? படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கிறார்களா? பெரியவர் சொல்லுகிற சொற்களில் மரியாதையோடு அந்த சொற்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதா? பெரியவர்கள் சொல்வது வேண்டுமானால் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், பெரியவர்கள் சொல்லுகிறது வேண்டுமானால் சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவர் மரியாதையை ஒரு காலமும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. இஸ்லாம் அவருக்குண்டான மரியாதையை கொடுங்கள் என்று சொல்கிறது. தாய் தந்தையிடம் எப்படி நடக்க வேண்டும் இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. ஆனால் இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் நிறைய படித்திருக்கிறார்கள், பட்டங்கள் நிறைய பெற்றிருக்கிறார்கள், நல்ல புத்திசாலியான பிள்ளைகள். பெற்றோர்கள்ட்ட எப்படி பேச வேண்டும் என்கிற அந்த முறை தெரியவில்லை. பொதுமக்கள் இடத்தில் எப்படி பேச வேண்டும் தெரியவில்லை. ஏழைகள் இடத்துல, பலகீனமானவர்கள் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை. இஸ்லாம் இவைகளிலெல்லாம் கவனம் செலுத்துகிறது. இவைகளை யார் சரியாக செயல்படுத்துகிறார்களோ நாகரீக மனிதன், அவர்தான் கலாச்சாரத்தில் வாழுகிற மனிதர். இப்படியான மனிதர்கள் எந்த நாட்டில் அதிகம் இருக்கிறார்களோ அந்த நாடு சத்தியமா வளர்ந்து விட்டது. இதுதான் இஸ்லாத்தின் பார்வை. அப்படியானவர்கள் இப்பொழுது இருக்கிறார்களா? பெரும் பெரும் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, புத்திசாலிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்க நாட்டிலே கற்காதவர்கள் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு உயர்ந்து விட்டார்கள். அறிவாளிகள், புத்திஜீவிகள் நிறைய இருக்கிறார்கள். பொருளாதாரம் கொட்டி கிடக்கிறது. மனித நேயம் மட்டும் அங்கே இல்லை. இது நாகரிகம் வளர்ந்த நாடு என்று சொல்ல முடியுமா? நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், இஸ்லாம் மறுக்கிறது. நீங்க எப்படி வேண்டுமானால் உலகத்தில் பேசிக் கொள்ளுங்கள், ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில்
அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படியானால் குர்ஆன் ஒரு நாகரீக சமூகத்தை உருவாக்குவதற்கு பாடுபட்டது. அதைத்தான் குர்ஆன் விரும்புகிறது, அதைத்தான் குர்ஆன் பேசுகிறது. இஸ்லாம் எப்படி பார்க்கிறது மனிதனை தெரியுமா? அல் இன்சான் ஃபி கல்பில் கௌனி வல் ஹயா என்று சொல்வார். எப்படி? மனிதன் என்று சொல்லக்கூடியவன் இந்த உலகம் மற்றும் வாழ்க்கையின் கல்பு, அவன்தான் மத்தி, அவன்தான் இதயம். இந்த வாழ்க்கைக்கும் உலகத்திற்கும் மனிதன் தான் இதயமாக இருக்கிறான். இதயம் கெட்டு போய்விட்ட பிறகு நாகரிகம் வளர்ந்து விட்டது என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்படி ஒரு அறிஞர் கேட்கிறார், இஸ்லாமிய அறிஞர் இப்படி கேட்கிறார், நீ உலகமும் சரி உனது வாழ்க்கையும் சரி அதற்கெல்லாம் மனிதன் தான் இதயமாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதனிடத்தில் மனித நேயம் இல்லாதவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை வைத்துக் கொண்டு நாகரீகம் வளர்ந்து விட்டது என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இஸ்லாம் அப்படிப்பட்டதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். மனிதன் பாருங்க கண்ணியப்படுத்தப்படுகிறான். ஏனென்றால் வாழ்க்கைக்கும் இந்த உலகத்திற்கும் மனிதன் தான் கல்பாக, இதயமாக, மையமாக இருக்கிற காரணத்தால் மனிதனை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். அவனுக்கு நேர்வழி வழங்கி இருக்கிறான், அவனை மன்னிக்கிறான், அவனை இந்த பூமியில் ஆளக்கூடிய ஒரு ஹலீஃபாவாக அல்லாஹ் உருவாக்குகிறான். ஏனென்றால் மனிதனின் மூலமாகத்தான் உலகமும் சரி வாழ்க்கையும் சரி செயல்படுகின்றன. நாகரீக மனிதன் நாகரீகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவனை அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கிறான். லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். திட்டமாக மனிதனை அழகிய வடிவத்தில் நாம் படைத்திருக்கிறோம். ஏன் அழகா படைச்சான் அல்லாஹ்? மனிதனை ஏன் அழகா படைத்தான்? அவன்தான் இந்த உலகத்தின் இதயம், அவன்தான் இந்த வாழ்வாதாரத்தின் இதயம். எனவே லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதன் அழகான தோற்றத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், அவன் சரியா இல்லைன்னு வைங்க, சும்ம ரத்ததனாஹு அஸ்ஃபல சாஃபிலின். அல்லாஹ் சும்மா சொல்லல, சாஃபிலின் சொல்லல, அல்ல அஸ்ஃபல சாஃபிலின் தான். மிக மிக மட்டரகமாக அவனை நாம் தாழ்த்தி விடுவோம். ஏன் தெரியுமா? அவன் சரியாக செயல்படவில்லை, அவன்கிட்ட மனித நேயம் இல்லை. நல்லா படிச்சிருக்கான், புத்திசாலி தான், பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரியல, கண்ணியம்டா என்னன்னு தெரியல, மனித நேயம் இரக்கம் இல்லாதவனாக இருக்கிறான், அரக்கனாக இருக்கிறான். சும்ம ரததனாகு அஸ்ஃபல சாஃபிலின் தான். அழகா படைச்சிருக்கிறோம், அவனை சரியாக படைத்திருக்கிறான், அழகான தோற்றத்தோடு படைத்திருக்கிறோம். அந்த அழகெல்லாம் நாகரீகத்தின் அடிப்படையில் அழகு. நாகரீகம் என்பது நம்ம புரிஞ்சிருக்கிற நாகரீகம் அல்ல, இஸ்லாமிய நாகரீகம், இஸ்லாமிய கலாச்சாரம். அது இல்லைன்னா சும்ம ரததனாகு அஸ்ஃபல சாஃபிலின், மட்டரகம், அதை விட கீழே என்ன இருக்கிறதோ அதை விட கீழ்த்தரமான முறையில அவன் ஆக்கப்பட்டு விடுவான் என்று படைத்தவன் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஏன் தெரியுமா? இந்த மனிதன் தான் ஹலீஃபாவாக ஆக போகிறான், இந்த உலகத்தை ஆள போகிறான். அவன் எப்படி இருக்க வேண்டும்? அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் இன்சான், மனிதர்களே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி கலக்கக வஸவ்வாக ஃபஅதலக ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷா ரக்கபக். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, மா கர்ரக, உன்னை ஏமாற்றியது எது? நீ ஏமாந்து போய்விட்டாள். உன்னை அல்லாஹ் அழகா படைச்சிருக்கிறானே, அல்லாஹ் உனக்கு புத்தியை தந்திருக்கிறானே, அல்லாஹ் உனக்கு கல்பை தந்திருக்கிறானே, அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்தில மனித நேயத்தை உருவாக்கி இருக்கிறானே. அப்படி இருக்கிற பொழுது மகர்ரக, உன்னை ஏமாற்றியது பிரப்பிக்கல் கரீம், சங்கை பொருந்திய கொடையாளலாக இருக்கிற அந்த ரப்பை, அவன்தான் உன்னை படைத்திருக்கிறான், அவனுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறாயே. அப்படியானால் உன்னை ஏமாற்றியது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லதி கலக்கக்க, அவன் உன்னை படைத்தான், அவன் உன்னை படைத்திருக்கிறான். அவன் செம்மைப்படுத்தினான், அவன் சீராக்கினான் உன்னை. சும்மா சாதாரணமா அரையும் குறையுமா படைக்க இல்லை, அசிங்கமா படைக்க இல்லை, ஒழுங்கினமா படைக்க இல்லை, ஒழுங்கா படைத்தான்.
ஒழுங்கா இருக்கணும் என்பதற்காக. நீ ஒழுங்காக இருக்கிற என்பதை விட நீ அழகாக வெளியில் காட்டிக்கொள்வதில் மட்டும்தான் கவனம் எடுத்துக்கொண்டால் உன் கல்வை அழகுபடுத்துவதில் நீ சரியாக நடந்து கொள்ளவில்லை. உன்னுடைய வெளி தோற்றத்தை அழகுபடுத்தினாய், அதன் மூலமாக நாகரிகத்தின் உச்சத்தை அடைந்து விட்டதாக சொன்னாய். ஆனா உன் உள்ளத்தில மனித நேயம் இல்லாமல் ஆகிவிட்டது. இறைவனை நீ படைத்தவனை மறந்திருக்கிறாயே. அல்லது ஹலக்கக ஃபஸவ்வாக ஃபஅதலக ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக். எப்படி உன்னை படைக்க வேண்டுமோ அந்த வடிவத்தில் அவன் உன்னை படைத்திருக்கிறான். அவ்வளவு அழகா படைச்சிருக்கிறான். இப்படி படைத்திருக்கிற பொழுது புத்தியை கொண்டு யோசிக்க மறுத்து விட்டாயே, நீ இறைவனை மறந்து விட்டாயே என்று ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அடுத்து அல்லாஹ் மனுஷனை எப்படி நாகரீகமான மனிதனாக இருக்க சொல்கிறான் பாருங்க. இந்த உலகத்தை நீ தான் ஆள போறா. வஇது கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா. மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான், நான் இந்த உலகத்தில் ஒரு பிரதிநிதியை, ஒரு கலீஃபாவை, ஒரு ஆளுமை உள்ள ஒருவரை நான் படைக்க இருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகள்கிட்ட சொல்கிறான். இது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். அது மட்டுமல்ல, வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தி விட்டோம் திட்டமாக அல்லாஹ் சொல்றான். எனவே மனித நாகரீகம் மனிதனை இவ்வளவு சங்கைப்படுத்துகிறான். அதோடு நிறுத்தையில வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடல்லையும் சரி நிலப்பரப்பிலும் சரி அவனை சுமந்து செல்கிறோம் நாம். வரஸக்னாஹும் மின த்வையிபாத், அவனுக்கு நல்ல உணவுகளை நாம் வழங்குகிறோம். அதோடு நிறுத்தையில வஃபத்தல்னாஹும் அலா கஸீரி மிம்மன் ஹலக்னா தஃதீலா, நாம் படைத்த படைப்பினங்களில் மனிதனை உயர்ந்த படைப்பினமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். உயர்ந்த குணம் இருக்கணுமா இல்லையா? அதுக்கு தானே உன்னை இவ்வளவு உயரத்தில் படைத்திருக்கிறோம், இவ்வளவு அழகாக படைத்திருக்கிறோம். உன்கிட்ட என்ன நாகரீகம் இருக்கிறது? யாரிடத்தில் எப்படி பேசணும் என்பது கூட உனக்கு தெரியவில்லையே. நீ எப்படி நாகரீக மனிதனாக இருக்கிறாய்? உன்னை கொஞ்சம் சிந்தித்துப்பார். எனவே குர்ஆன் நாகரீக மனிதனை கட்டமைக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறது. நாகரீக மனிதன் எப்படி இருப்பான்? குர்ஆன் அதை பற்றி சொல்கிறது. எப்படி இருப்பான்? அவன் ஆடம்பரமான மகிழ்ச்சி என்று வந்து விட்டால் அதில் ஆடம்பரம் காட்ட மாட்டான். லா தஃப்ரஹ பதரா, ஆடம்பரத்தை காட்ட மாட்டான். மகிழ்ச்சி, சந்தோஷம் வருகிற பொழுது அதில் கொண்டாட்டத்தை ஆடம்பரமாக கொண்டாடுகிறான். ஆனா நாகரீக மனிதன் அப்படி செய்ய மாட்டான். சந்தோஷத்தை ஆடம்பரமாக வெளிப்படுத்த மாட்டான். அதே போன்று சோகம், கஷ்டம், துக்கம் என்று வருகிற பொழுது விரக்தியில் அப்படி தளர்ந்து போய் இருக்க மாட்டான். இதான் நாகரீக மனிதன். அதே போன்று அகந்தை, பெருமை என்பதில் அவன் வீழ்ந்து விட மாட்டான். அதே போன்று இழிவையும் அடிமைத்தனத்தையும் அவன் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதான் மனிதன். இப்ப நம்ம சொன்னது அனைத்துமே குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இப்படியான சமூகத்தை தான் குர்ஆன் படைக்க விரும்புகிறது, உருவாக்க விரும்புகிறது. அதுதான் நாகரீகம். இதெல்லாம் இருக்குதா இன்னைக்கு? நம்ம பார்த்து எந்த நாடு நாகரீகம் அடைந்தது, எந்த சமூகம் நாகரீகம் உள்ள சமூகம் என்பதை நாம் உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சோதனை என்று வருகிற பொழுது அவன் அப்படியே தளர்ந்து போகிறானே, அப்படியானவனாக இருக்க மாட்டான். இதுதான் நாகரீக மனிதனுக்கு அடையாளம். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, அதுல அவர்கள் உறுதியாக இருப்பார். ஃபலா கௌஃபுன் அலைஹும் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் எந்த பயமும் இருக்காது. எந்த சூழ்நிலை வந்தாலும் அசைந்து கொடுக்க மாட்டார், உறுதியோடு இருப்பார்கள். அவர்கள் ஒரு காலமும் விரக்தி அடைய மாட்டார்கள். சோதனை வந்து விட்டதே, என்ன செய்ய போகிறோமோ அவ்வளவுதான் என்று நிலை குலைந்து போக மாட்டார்கள், உறுதியோடு இருப்பார்கள். இப்படியான மனிதர்கள் தான் நாகரிகம் பெற்ற மனிதர்கள். அதே போன்று மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது மகிழ்ச்சி கொண்டாடுகிறோம் என்கிற பேரில் ஆடம்பரமும் வீண் விரையும் செய்யப்படுகிறது. அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், தில்க தாருல் ஆஹிரா, மறுமை வீடு சொந்தம் யாருக்கு தெரியுமா? நஜ்அலுஹா, நாம் அவருக்கு சொந்தமாக்கி இருக்கிறோம்.
அவங்க யாரு தெரியுமா? லில்லதீன லா யுரிதூன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. அவர்கள் இந்த உலகத்துல குழப்பம் செய்ய மாட்டார்கள், பெருமை அடிக்க மாட்டார்கள், அதையும் விரும்ப மாட்டார்கள். இப்படி யார் இருக்கிறார்களோ, குழப்பமும் செய்ய மாட்டார்கள், ஒரு பெருமைய அவர்கள் வெளிப்படுத்துகிறோம் என்கிற பெயரால் அவர்களிடத்தில் எந்தவித ஒரு உழுவும் இருக்காது, எந்தவித ஆடம்பரமும் இருக்காது, அதையும் விரும்ப மாட்டார்கள். இப்படி யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மறுமை வீடு சொந்தமாக இருக்கிறது. இப்படியான மனிதர்கள் தான் தேவை. இதைத்தான் இஸ்லாம் உருவாக்குறது. அதே போன்று ஒரு மனிதன் وَلَا تُسَعِّرْ خَدَّكَ لِلنَّاسِ وَلَا تَمْشِي فِي الْأَرْضِ مَرْحًا. ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவர்கள் பெருமையோடு மனிதர்கள்ட்ட தங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்ள மாட்டான். நிறைய படிச்சிருக்கிறார், புத்திசாலி, பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறார், பல பொறுப்புகளில் இருக்கிறார். ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனிடத்தில் கோபத்தில் முகத்தை திருப்பிக் கொள்கிறார். இவன் நாகரிகம் வளர்ந்தவனா, இவன் பொருளாதாரத்தில் உயர்ந்தவனா, இவன் அவன் பெற்றிருக்கிற பதவிக்கும் பொறுப்புக்கும் தகுதி உள்ளவனா? கேட்கிறோமா இல்லையா? முகத்தை, அப்படி ஒரு மனுஷன் முகத்தை கூட பார்க்க மறுக்கிறானே, இவனுக்கு என்ன நாகரிகம் வந்து விட்டு? அல்லாஹ் சொல்றான், வலா துஸஇர் கத்தக லின்னாஸ், முகத்தை திருப்பாத மனுஷன்ட்ட இருந்து, வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, நடந்து போகிற பொழுது பெருமை அடித்து நடக்காது. என்ன பெருமை உனக்கு இருக்கிறது? நீ யார்? உத்துப்பார், உன்னை உத்துப்பார், நீ யார் என்று தெரியும். அடுத்தவனை எட்டி பார்க்காதே, உன்னை உத்துப்பார், நீ யார் என்று தெரியும். அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பெருமை இருக்கு? வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, நாகரீக மனிதன் இந்த உலகத்தில் நடக்கிற பொழுது, பூமியில் நடக்கிற பொழுது பெருமையோடு நடக்க மாட்டான். அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை நேசிக்க மாட்டான். இப்படியான மனிதர்களைத்தான் நாகரீக மனிதன் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்படியான மனிதர்கள் எந்த நாட்டில் அதிகம் இருக்கிறா, அந்த நாடு உயர்ந்து விட்டது, வளர்ந்து விட்டது, நாகரிகத்தின் உச்சத்தை அடைந்து விட்டது. இன்னைக்கு நாம் கட்டடங்களையும், அங்க உள்ள தொழில்நுட்பங்களையும், பொருளாதாரத்தையும், அங்க உள்ள அலங்காரத்தையும் பார்த்து இது நாகரீக நாடு என்று சொல்கிறோம். ஆனா அங்கு வாழக்கூடிய மனிதர்கள் மனிதர்களாக இருக்கிறார்களா? இதைத்தான் இஸ்லாம் நம்ம இடத்துல கேட்கிறது. இதற்காக வேண்டி மனுஷன் படைக்கப்படவில்லை. நாகரீக மனிதன் அவனுடைய சிந்தனை கூட சரியான சிந்தனையாக இருக்கும், அவனுடைய சிந்தனை கூட தெளிவான சிந்தனையா இருக்கும், நல்ல விதத்தில் அவன் சிந்திக்க வேண்டும். எப்படியான சமூகத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கிட்டு போனான். இதெல்லாம் குர்ஆன் இப்படி சொல்லுகிறது, குர்ஆன்ல இப்படி இருக்கிறது, இஸ்லாம் இப்படி சொல்லுகிறது. அப்படிங்கும்போது நமக்கு கேள்வி வருது, நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு நம்ம இல்லைன்னா குர்ஆன் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்குது, அப்படியான ஆட்கள் இல்லையே. இல்லை, அப்படியான ஆட்கள் இருந்தார்கள், இப்பவும் இருக்கிறார்கள், மறைந்து இருக்கிறார்கள். அப்படியான ஆட்கள் இருந்தார்கள். சிந்தனையில் கூட நுஸ்ரத்துத்தீன் அவர்கள்ட்ட இருந்துச்சு. சிந்தனையில் கூட இந்த மார்க்கம் என்பதற்காகவே, மார்க்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையோடு கனவு, அப்படித்தான் கனவு கண்டார், அப்படித்தான் எண்ணினார்கள். அதற்கு சான்றுகளை சொல்லலாம். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வரதா அமீருல் முஃமினீன், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார். அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார். எப்படியான சமூகத்தை இஸ்லாம் உருவாக்கி இருக்கிறது. வெறுமனை சொல்லிட்டு போயில, இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குது, குர்ஆன்ல இருக்குது சொல்லிட்டு போயில, குர்ஆன்ல இருக்கிறது. அப்படியான மனிதர்கள் உருவாக்கப்பட்டார்கள், அப்படியான மனிதர்கள் இந்த பூமியை ஆண்டார்கள். எனவேதான் அது நாகரீக நாடாக இருந்தது. இன்னைக்கு அப்படியான மனிதர்கள் இல்லாத போது அது என்னதான் வளர்ச்சி அடைந்தாலும் கூட அது நாகரீகமற்ற மனிதர்களை உருவாக்கி இருக்கிற காரணத்தால் நாகரீகம் வளராத நாடுகளாகத்தான் பார்க்கப்படும். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கிற பொழுது தமன்னவ், தன்னுடைய தோழர்கள்ட்ட சொல்றாங்க, தமன்னவ், நம்ம சொல்லுவோம்ல, ஆசைப்படுங்க அல்லது கனவு காணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தமன்னவ், ஆசைப்படுங்களேன், விரும்புங்களேன். தோழர்கள், நீங்க எதையாவது விரும்புங்களேன் அப்படின்னு. அப்போ ஒரு மனிதர் சொல்றார், ரஜுலுன் அத்தமன்னா லவ் அன்னலி ஹாதிஹி தார மம்லூஅத்துன் தஹபன் உன்ஃபிகுஹு ஃபீ சபீலில்லாஹ், இப்படின்னு அவர் ஆசைப்படுகிறார். ஒரு மனிதர், நீங்க ஆசைப்படுங்களேன், விரும்புங்களேன் அல்லது கனவு காணுங்களேன்
அப்படின்னு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தோழர்கிட்ட சொல்லும் போது அதுல ஒரு மனிதர் இப்படி சொல்லுகிறார், நான் இந்த வீடு நிறைய தங்கம் நிறைய இருக்கணும். ஒரு வீட்டை காமித்து ஹாதிஹி தார் அல்லது ஹாதத் தார், இந்த வீடு முழுக்க மம்லூஅத்துன் தஹப், நிறைய தங்கங்களாக நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன் அல்லது விரும்புறேன், கனவு காண்றேன். உன்ஃபிகுஹு ஃபீ சபீலில்லாஹ். அது எப்படியான கனவு பாருங்க, எப்படியான ஆசை பாருங்க. அதையெல்லாம் நான் வச்சுக்கிறதுக்கு இல்லை, நான் வச்சுக்கிறது அப்படின்னு நினைத்தா நாகரிகமற்ற சமூகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஆசைப்படுறான்னா அவன் அடுத்தவங்க மேல எந்த வகையிலும் இன்சானியத்தோடு நடக்க மாட்டான், மனித நேயத்தோடு நடக்க மாட்டான். அவ்வளவு தங்கத்தையும் நானே வச்சுக்கிறேன்னு நினைச்சான். ஆனா இவரை பாருங்க, அவ்வளவு தங்கங்கள் எனக்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அனைத்தையும் அல்லாஹுடைய பாதையில செலவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் சொந்தம் கொண்டாடுவதற்கு இல்லை, அனைத்தையும் அல்லாஹுடைய பாதையில ஃபீ சபீலில்லாஹ் உன்ஃபிகுஹு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில செலவழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்படி நான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரதா அடுத்து சொன்னாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்களும் ஒரு ஆசைப்படுங்களேன், ஏதாவது ஆசையை வெளிப்படுத்துங்கள். இன்னொரு மனிதர் சொன்னார், ரஜுல் அத்தமன்னா லவ் அன்னஹா மம்லூஅத்தன் லுஅலுவன் வ ஜபர்தன் வ ஜௌஹரன் உன்ஃபிகுஹு ஃபீ சபீலில்லாஹ். எனக்கு இந்த வீடு நிறைய லுஅலுவன், முத்துக்களும் பவளங்களும் வைடூரியங்களும் நிறைந்து இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை எடுத்து உன்ஃபிகுஹு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில செலவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அதைத்தான் எண்ணுகிறேன் என்று அவர் சொல்கிறார். சொன்ன உடனே உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரதா அடுத்து இன்னொரு மனிதர்கிட்ட நீங்க ஆசைப்படுங்களேன். அந்த மனிதர் புத்திசாலியா புரிஞ்சுக்கிட்டார், உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம சொன்னதை பெருசா ரசிக்க இல்லை போல தெரிகிறது என்று அவர் சொல்றார், மா நத்ரி ய அமீரல் முஃமினீன், எனக்கு அதை ஒண்ணு சொல்ல தெரியலையே, எப்படி ஆசைப்படுறேன்னு தெரியலையே, எனக்கு கொஞ்சம் திருத்தி கொடுங்களேன், எனக்கு ஒரு தர்பியத்து செய்யுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிற பொழுது, அப்பொழுது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செஞ்ச வார்த்தையை பாருங்க, ரிஜாலன். அவங்க சொல்றாங்க, லவ் அன்ன ஹாதிஹி தார மம்லூஅத்துன் ரிஜாலன் ரிஜாலன் மிஸ்ல அபி உபைதா இப்னு ஜர்ராஹ் வ முஆத் இப்னு ஜபல் வ சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ஃபஸ்தஈனும் பிஹி அலா இஅலாஇ கலிமத்தல்லாஹ், நான் இப்பொழுது விருப்பப்படுவது என்ன தெரியுமா, இந்த வீடு நிறைய நான் சொன்ன இந்த மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உபைதுல்லா, முஆத் இப்னு ஜபல், அபு ஹுதைஃபா போன்றவர்கள் அந்த அதே மாதிரியான சிந்தனை உள்ளவர்களும் பண்புள்ளவர்களும் வீரமிக்கவர்களும் அஹ்லாக் உள்ளவர்களும் கல்விமான்களும் அதே போன்று மனித நேயம் உள்ளவர்களும் வீரர்களும் ஈமான்ல குவத்து உள்ளவர்களும் இப்படியான மனிதர்கள் நிறைந்திருக்க ஆசைப்படுகிறேன். அந்த மனிதர்களோடு அல்லாஹுடைய கலிமத்துல்லாஹ், அல்லாஹுடைய வார்த்தையை இந்த உலகத்தில் பரப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதான் என்னுடைய விருப்பம். பொருளாதாரமோ அல்லது தங்கங்களோ வெள்ளிகளோ அவைகளை நான் ஆசைப்படவில்லை. ஒரு நாட்டின் வளம் என்பது சமுதாயம், அந்த மக்கள், அந்த மக்களுடைய வளர்ச்சி, வீரமிக்க மக்கள், நல்ல மனிதர்கள், அவர்கள் தான் நமக்கு தேவை என்பதை உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரதா அங்கு பதிவு செய்தார். அருமையானவர்களே, அப்போ பொருளாதாரத்தை வைத்து முடிவுக்கு வர, அதுக்கு தான் இவைகளை வைத்து முடிவுக்கு வர முடிகிறது. ஒரு மனிதன் நல்ல விதத்தில் இருக்கிற பொழுதுதான் அது நாகரீகமான மனிதனும் நாகரிகமான சமூகமும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதனாலதான் சொன்னாங்க, எனக்கு இப்படியான மனிதர்கள் இருந்தாலே போதும். தங்கத்தை வைத்தும் வெள்ளியை வைத்தும் பொருளாதாரத்தை வைத்தும் அதே போன்று முத்தும் பவளமும் இவைகளை வைத்து என்ன செய்ய முடியும்? ஒரு சில விஷயங்களை வேண்டுமானால் விலைக்கு வாங்கலாம். ஆனால் இப்படியான உறுதிமிக்க மனிதர்கள் என்னிடத்தில் இருந்தால், நாகரீகமான உறுதியான ஈமான்ல குவத்துள்ள மனிதர்கள் மட்டும் என்னிடத்தில் இருந்தால், இறை வேதத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் அல்லாஹுடைய கலிமாவையும் இந்த உலகத்தில் கொண்டு போய் ஈஸியாக சேர்த்து விடலாம். ஏனென்றால் அவர்கள்ட்ட இருந்து பாடம் படிப்பார்கள், அவர்கள்ட்ட இருந்து ஒவ்வொருவர்களும் நாகரீகத்தை படிப்பார்கள், கல்வியை படிப்பார்கள்.
ஒவ்வொருவர்களும் வீரத்தை படித்துக் கொடுப்பார்கள், ஈமானியதை படித்துக் கொடுப்பார்கள். எனவே இதுதான் சரியான வளர்ச்சி என்பதை உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அங்கு பதிவு செய்தார்கள் என்பதை பார்க்க முடியும். எனவே அருமையானவர்களே, அப்படியான ஒரு மனிதர்களைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. அப்படிப்பட்டவர்களாக நம்மை ஆக்கி கொள்ள வேண்டும். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ். அம்மா பஅத். அன்பானவர்களே, ஒரு மனிதன் சிறப்பு மிக்கவனாக இருக்க வேண்டுமானால் அவன் மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் கூட ஆடம்பரமாக இருந்து விடக்கூடாது. மகிழ்ச்சி தான், ஆடம்பரத்தை காட்டிவிடக்கூடாது. அப்படி அவன் ஆடம்பரத்தை காட்டினால் அவன் சிறந்த மனிதனாக இருக்க முடியாது, அவன் சிறந்த சேவைகளை செய்ய முடியாது. இஸ்லாம் விரும்புகிற, சஹாபாக்கள் விரும்புகிற, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்காட்டிய அந்த மாதிரியான மனிதர்களை பார்க்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எப்படியான மனிதர்கள் தேவை என்பதை. வலையின் அதக்னல் இன்சான மின்னா ரஹ்மத்தன். ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ் இங்க சொல்றான். ஒரு அருள் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன், அல்லாஹ் ஒரு அருளை, ரஹ்மத்தை கொடுக்கிறான். அவன் அதை சுவைக்கிற அளவுக்கு அல்லாஹ் செய்து விட்டான், அதை அனுபவிக்கிற அளவுக்கு அல்லாஹ் அவனை ஆக்கி விட்டான். நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கும்போது சும்மன் நஸஅனாஹா மின்ஹு, அல்லாஹ் அவன்கிட்ட இருந்து அந்த அருள் கொடையை எடுத்து விடுகிறான். நல்ல செழிப்பா அருள் கொடையா நிஅமத்தா ரஹ்மத்தா இருக்கும்போது சும்மன் நஸஅனாஹா மின்ஹு, அவன்கிட்ட இருந்து அதை அல்லாஹ் கலட்டி விடுறான், நீக்கி விடுகிறான். நீக்கி விடுகிற பொழுது இந்த மனுஷன் என்ன ஆயிரான் தெரியுமா? 2 வகையாக மாறி விடுகிறான். லயௌஸ் கஃபூர்ங்கிற அல்லாஹ். அவன் நிராசை அடைந்தவனாகவும் கஃபூர் நன்றி கெட்டவனாகவும் மாறிவிடுகிறான். என்னடா அல்லாஹ் நம்மளை போய் இப்படி சோதிக்கிறானே அப்படிங்கிறான். சிலது அல்லாவாது அப்படின்னு நவுது பில்லாஹ். கஃபூர், அவன் நன்றி கெட்டவனாக மாறிவிடுகிறான். ஏனென்றால் அவன் இவ்வளவு காலமா ரஹ்மத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அதே போன்று இன்னொரு மனுஷன் அடுத்த வசனத்துல சொல்றான், வலையின் அதக்னாஹு நிஅமா பஅத தர்ரா மஸ்ஸதுஹு. ஒரு மனிதனுக்கு துன்பம், கஷ்டம், நெருக்கடி அப்படின்னு இருந்ததுக்கு பிறகு அவன் இன்பங்களை சுவைக்க கொடுத்தார். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான், ஒண்ணுமே அவன் இன்பத்தை பார்த்ததே இல்லை. ஆனா திடீர்னு அவனுக்கு இன்பத்தை அல்லாஹ் நிஅமத்தை கொடுக்கிறான். கொடுத்தவொடனே இந்த மனுஷன் என்ன சொல்றான் தெரியுமா? ல யகூலன்ன தஹப ஸய்யாத்து அன்னி, என்னை விட்டு தீமைகளும் கேடுகளும் சென்று விட்டன நிச்சயமாக என்று அவன் சொல்லி விடுகிறான். சொல்லிட்டு லஃபரிஹுன் ஃபகூர், தற்பெருமையும் தரங்கட்ட நிலையிலும் ஆகிவிடுகிறான். அந்த மகிழ்ச்சி அவனை எங்க கொண்டு போய் சேர்த்து விடுகிறது தெரியுமா? அது ஆடம்பரத்துல கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. ஒண்ணு இல்லாதவனுக்கு பெரிய அளவில் கிடைத்தவுடன் அவன் எதுவுமே புரியாமல் மகிழ்ச்சி என்கிற பெயரால் அவன் ஆடம்பரத்துக்கு சென்று விடுகிறான். இப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த மனிதரை இஸ்லாம் விரும்பவில்லை. இப்படிப்பட்டவர்களை வைத்து ஒரு நாட்டையோ ஒரு சமூகத்தையோ நாகரிகம் வளர்ந்து விட்டது என்று சொல்ல முடியாது. அடுத்து ஒரு மனிதரை சொல்றான்ல, இல்லல்லதீன ஸாபரு வ அமிலு ஸாலிஹாத் உலாயிக லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீருன். இந்த மனிதனைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. இந்த மனிதர்கள் தான் நாகரிகம் பெற்றவர். சில மனிதர்கள் இருக்கிறார், கஷ்டம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, சுகங்கள் வந்தாலும் சரி, நிஅமத்துக்கள் கொட்டப்பட்டாலும் சரி, இருக்கிற நிஅமத்துக்கள் பிடுங்கப்பட்டாலும் சரி, இல்லல்லதீன ஸாபரு, பொறுமை காத்துக் கொள்கிறார். அல்லாஹ் தந்தா, அல்லாஹ் எடுத்துட்டான். வ அமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்றாங்க. உலாயிக லஹும் மக்ஃபிரா, அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது. வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பிரமாண்டமான கூலியையும் அல்லாஹ் வழங்குகிறான். எனவே அருமையானவர்களே, இதுதான் நாகரீக மனிதன். எந்த சூழ்நிலையிலும் ஈமான், இஸ்லாம், மனித நேயம், இஹ்திராம், கண்ணியம், பிறர்கிட்ட பேசும்போது எப்படி பேசுதல், பெற்றோர்களை மதித்தல், மனித நேயத்தோடு வாழ்தல், இப்படிப்பட்ட மனிதர்கள் தான். அவர்கள் பெரிய படிப்பு படித்து இவைகளெல்லாம் இல்லைண்டா அவன் முட்டாள். பெரிய படிப்பு படித்து இந்த மனித நேயம் இல்லை என்றால் நாகரீகமற்றவன். இந்த மனித நேயம் இல்லாதவன், கலாச்சாரம் தெரியாதவன்.
இஸ்லாம் அவர்களை விரும்பவில்லை. எனவே மனித நேயமும் மனித பண்பாடும் எங்க இருக்கிறதோ அந்த சமூகம் உள்ளபடியாக உயர்ந்த சமூகமாக, நாகரீக சமூகமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்குவதற்கு குர்ஆனும் சுன்னாவும் சரியான தீர்வாக இருக்கிறது. அதை படிப்போம். அது சொல்லுகிற அடிப்படையில் நம்முடைய அகலாக்குகளை, பண்பாடுகளை, நம்முடைய கல்வியை, நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கிக் கொள்வோம். நிச்சயமாக நாகரீக வளர்ந்தவர்களாக நாம் பார்க்கப்படுவோம். அதைத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்புகிறார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்து காமித்தார்கள். அப்படியான ஒரு நாட்டைத்தான் அவர்கள் உருவாக்கினார்கள். அப்படியான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல துஆ செய்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.